பரீட்சை வருது, நல்லா படிச்சுக்க. அது எப்படி முடியும்? வருஷத்துக்கு வெறும் 365 நாள் தானே இருக்கு. ஆமாடா, அதான் இவ்வளவு நாள் இருக்குல்ல, இதை வச்சு நல்லா படிச்சு. இதுல கோடை விடுமுறை வேற 52 நாள். இதை கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வேற 263 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. சரிடா, அப்படினாலும் பேலன்ஸ் உங்ககிட்ட நிறைய நாள். அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். அதை கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வேற 141 நாள் தான் இருக்கு. இப்பதான் மாப்பிள்ள பாயிண்டா பேசுறேன். இல்ல நான் பேட்மேன் தூங்க மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நாங்க 1 மணி நேரம் விளையாட போயிருவோம். அப்படி பார்த்தா 126 நாள் தான் மிச்சம். இப்பயும் படிக்க நிறைய நேரம் இருக்குடா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சாப்பிட கழிச்சிட்டோம்னா அப்புறம் 96 நாள் தான் இருக்கு. இதை கேட்டாலே பசிக்குதே. அப்புறம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை குடும்பம் கூட்டாளியோட பேச கழிச்சிட்டோம்னா மீதி 81 நாள் தான் இருக்கு. என்ன வாழ்க்கடா. இதுல பரீட்சை டெஸ்ட்னு நீங்க வைக்கிறதுல 28 நாள் சட்டுன்னு போயிருது. அப்ப மீதி 53 நாள் தான் இருக்கு. என்னது அவ்வளவுதானா? இதுல டெய்லி அரை மணி நேரத்தை கக்கூஸ்ல கழிச்சிட்டா நம்ம கிட்ட வெறும் 46 நாள் தான் இருக்கு. இல்ல நீ இதை சொல்றதுக்காக குசு பட்டியல போட்டுட்டு சமாளிக்கிறியா? அப்போ லீவு எல்லாம் சேர்த்தா ஆமால அது ஒரு 40 நாள் வரும். அதையும் கழிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட வெறும் 6 நாள் தான் இருக்கு. 6 நாள் தானா? அப்புறம் எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரு 5 நாளாவது உடம்பு சரியில்லாம போயிரும். அப்படின்னா 1 நாள் தான் இருக்கு. என்ன மாப்பிள்ள எனக்குலாம் உடம்பு முடியலன்னா நான் 1 வாரம் லீவ் போடுவேன். இதுல மிக முக்கியமா எல்லாரும் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. அப்படின்னா நம்ம கிட்ட 1 நாள் கூட மிச்சம் இல்ல. மூடுறா வாய.